அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், G20 சம்மிட் இன் 2025 வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் பார்த்தோம்னா நமக்கு 2026 நடக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்காவில் 2025, இப்போ பிரேசிலில் 2024 வந்து பிரேசிலில் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? 2025னா நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023 வாஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேனியல் பேரன்போயிம் ஒரு மியூசிக்கல் கம்போசர், அடுத்தது அலி அபு அவாத் அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு பீஸ் ஆக்டிவிஸ்ட், இவங்க 2 பேருக்கும் தான் 2023க்கான இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ போத் A and B அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, the estimated number of children in India by 2050 as per UNICEF report அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2050 வர்றப்போ இந்தியாவில் எவ்வளவு மில்லியன் சில்ட்ரன் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 350 மில்லியன் சில்ட்ரன் இருப்பாங்க. சரியா? இந்தியாவுக்கு அடுத்து சைனால 141 மில்லியன் சில்ட்ரன் இருப்பாங்க. சரியா? ஸோ இந்தியா தான் வேர்ல்டு லெவலில் டாப்பாக இருக்க போகிறோம். பை 2050 350 மில்லியன் சில்ட்ரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யூனிசெஃப் நேற்று ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, the OTT platform of பிரசார் பாரதி is named as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரசார் பாரதி OTT பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு ஓல்டா இருந்த தூர்தர்ஷன், ஆகாஷ்வாணி, அதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற OTT பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசார் பாரதியோட OTT பிளாட்ஃபார்ம்னா வேவ்ஸ். சரியா? அடுத்தது, வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு பார்த்தோம்னா November 20. சரியா? ஸோ வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே அப்போ தான் நமக்கு அந்த யூனிசெஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிசன் டு த ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.